So welcome friends. So in unit 5 miscellaneous 21st question பார்க்கலாம். So does there exist a function which is continuous everywhere but not differentiable at exactly 2 points? Justify your answer. இப்போ என்ன கேக்குறாங்க அப்படினா நம்ம ஒரு ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட் பண்ணோம், அது எப்படி இருக்கணும் அப்படின்னா கண்டினியூஸா இருக்கணும், எவ்ரிவேர் கண்டினியூஸா இருக்கணும், ஆனா நாட் டிஃபரன்ஷியபிள், எந்த இடத்துல டிஃபரன்ஷியபிள் இருக்கக்கூடாது, ரெண்டு பாயிண்ட் மட்டும் டிஃபரன்ஷியபிளா இருக்காது, அது மாதிரி ஒரு பாயிண்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் எழுதுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறேன். ஸோ இப்போ அது மாதிரி இருக்கான்னு சொல்லி கேட்கறாங்க. நம்ம yes we have the continuous function, yes we have the continuous function, continuous function எது மாதிரி continuous function ஃபுல்லா எவ்ரிவேரா இருக்கும் பட் நாட் டிஃபரன்ஷியபிளா இருக்கும் அப்படின்னா f of x equal to modulus of x minus 1 plus modulus of x minus 2. ஸோ இந்த ஃபங்க்ஷன்ல பாத்தீங்கன்னா நீங்க லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் எடுத்து பார்த்தாலும் சரி, ரைட் ஹேண்ட் லிமிட் எடுத்து பார்த்தாலும் சரி, இது உங்களுக்கு கண்டினியூஸா இருக்கும். ஸோ இட்ஸ் கண்டினியூஸ் எவ்ரிவேர். கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் இஸ் கண்டினியூஸ் எவ்ரிவேர். லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் கண்டினியூஸா இருக்கும், உங்களுக்கு ரைட் ஹேண்ட் லிமிட்டும் கண்டினியூஸா இருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா இட் இஸ் நாட் டிஃபரன்ஷியல். இதே பாயிண்ட் உங்களுக்கு டிஃபரன்ஷியபிளும் வரும், ஆனா பட் நாட் டிஃபரன்ஷியபிள் அட் ஆல் பாயிண்ட்ஸ் x belongs to R. ஓகே, பட் நாட் டிஃபரன்ஷியல். இது டிஃபரன்ஷியபிள் ஆகும், ஆனா ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்ல மட்டும் டிஃபரன்ஷியபிள் ஆகாது. எந்த ரெண்டு பாயிண்ட் அப்படின்னா பட் நாட் டிஃபரன்ஷியபிள், பட் நாட் டிஃபரன்ஷியபிள். எந்த பாயிண்ட் மட்டும் உங்களுக்கு டிஃபரன்ஷியபிள் ஆகாது அப்படின்னா சாரி பட் டிஃபரன்ஷியபிள் அட் ஆல் பாயிண்ட்ஸ், பட் டிஃபரன்ஷியபிள் at all points except எந்த பாயிண்ட் அப்படின்னா எந்தெந்த பாயிண்ட் உங்களுக்கு டிஃபரன்ஷியபிள் வராது, ஒன்னு 1க்கும் இன்னொன்னுக்கு 2க்கு மட்டும் டிஃபரன்ஷியபிள் வராது. மற்ற எல்லா பாயிண்ட்ஸ்க்கும் உங்களுக்கு என்ன வரும், கண்டினியூஸ் வரும். அதே மாதிரி மீதி எல்லா பாயிண்ட்ஸும் உங்களுக்கு டிஃபரன்ஷியபிளும் வரும், ஆனா இந்த ரெண்டு பாயிண்ட் மட்டும் உங்களுக்கு என்ன வராது, டிஃபரன்ஷியபிள் வராது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் 22 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான கொஸ்டின் 22. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க, டிட்டர்மினன்ட் வேல்யூ. So y equal to f of x, g of x, h of x. So இங்க lmn, இங்க abc இருக்கு. ஓகே, சோ இப்போ நம்ம dy by dx என்ன ப்ரூவ் பண்ண சொல்றாங்கன்னா இங்க f dash, g dash, இங்க h dash, அது மாதிரி ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. ஓகே, சோ ரொம்ப ஈஸியான क्वेश्चन தான் இது. ஃபர்ஸ்ட் நம்ம டிட்டர்மினன்ட்ஸ் ஃபார்ம், மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல எழுதுறோம். சோ y equal to f of x into என்ன வந்துரும் mc minus nb. நெக்ஸ்ட் அடுத்து f of x முடிச்சிட்ட அப்புறம் minus g of x into, so இந்த காலம் இந்த ரோ போய்டும், அப்புறம் lc minus na. so next plus h of x into இந்த காலம் இந்த ரோ போயிடுச்சுன்னா lb minus ma. So LB minus MA. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். So dy by dx, so differentiate with respect to x. So dy by dx equal to d by dx of f into f of x into mc minus nb. So minus d by dx of g of x into LC minus NA plus d by dx of h of x into LB minus MA. Okay, so for differentiation of f of x என்ன வந்துரும், f dash of x into MC minus NB minus differentiation of g of x வந்து g dash of x LC minus NA. differentiation of h of x வந்து h dash of x into LB minus MA. okay, so இப்போ நம்ம கவனிங்க. so dy by dx equal to dy by dx equal to இப்போ உங்களுக்கு இந்த f of x போல என்ன மாதிரி இருக்கு, f dash of x, g dash of x, h dash of x ன்னு வருது. so f dash of x, g dash of x, h dash of x. சேம் இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணிருக்கிறது பார்த்தீங்கன்னா mc minus mb தான். ஸோ எல் எம் என்
ஸோ ஏ பி சி. இப்போ செக் பண்ணி பாருங்க. எஃப் டேஷ் இன்டூ எம்சி மைனஸ் என்பி. ஸோ மைனஸ் ஜி டேஷ் ஆஃப் எக்ஸ் இன்டூ எல்சி மைனஸ் என்ஏ பிளஸ் ஹெச் டேஷ் ஆஃப் எக்ஸ் இன்டூ எல்பி மைனஸ் எம்ஏ. ஓகே, ஸோ ஹென்ஸ் ப்ரூவ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின் இந்த யூனிட்ல மிஸ்லேனியஸ்ல 23rd கொஸ்டின். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம யூனிட் 5ல மிஸ்லேனியஸ்ல 23rd கொஸ்டின் இப்போ பார்க்கலாம். இப்போ y equal to e power a cos inverse of x show 1 minus x square into d square by dx square minus x into dy by dx minus a square y equal to 0 ன்னு ப்ரூவ் பண்ணும். சரிங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு இது என்ன தேவைன்னா y கொடுத்துருக்காங்க, dy by dx கண்டுபிடிக்கணும், d square y by dx square கண்டுபிடிக்கணும். ஸோ அப்பதான் நம்ம இது முதல்ல கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் கவனிங்க. ஸோ y equal to என்ன கொடுத்துருக்காங்க, e power a into cos inverse of x ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் dy by dx கண்டுபிடிக்கிறோம். ஸோ டிஃபரன்ஷியேட் with respect to x. So dy by dx equal to e power a into cos inverse of x into d by dx of, again நம்ம என்ன பண்ணோம், a cos inverse differentiate பண்ணோம். Okay, so differentiation of e power x. So differentiation of e power x உங்களுக்கு சேம் என்னதான், e power x தான். So அப்ப e power a cos inverse x அப்படியே வந்துரும். So d by dx of a cos inverse. So a constant வெளியே எடுத்துறோம். So differentiation of cos inverse of x என்னது, minus 1 by root of 1 minus x square. Okay, so இதுல ஏன்றது தனியா வெளியே எடுத்துறேன். So differentiation of cos x என்ன வந்துரும், minus 1 by x square, minus 1 by root of 1 minus x square வந்துரும். சரிங்களா? அப்ப dy by dx equal to e power a into cos inverse of x into minus a divided by root of 1 minus x square வந்துரும். இந்த e power a cos inverse of x ன்றது நமக்கு என்னன்னு தெரியும், y ன்னு தெரியும். ஓகேங்களா? ஏற்கனவே givenலயே கொடுத்திருக்காங்க. சோ அப்ப dy by dx equal to y, இந்த வேல்யூ இந்த e power a cos inverse ன்றது என்ன நமக்கு y ன்றது தெரியும். சோ இந்த y ஐ இது கூட மல்டிப்ளை பண்ணும்போது minus a into y divided by root of 1 minus x square அப்படின்னு வந்துரும். சரிங்களா? dy by dx equal to நமக்கு minus ay divided by root of 1 minus x square. இப்போ root of 1 minus square நம்ம இங்க கூட கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது, இங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா root of 1 minus x square into dy by dx equal to minus ay. ஓகே, சோ இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம், uv ஃபார்முலா அப்ளை பண்ணி கண்டுபிடிக்கிறோம். சோ இது வந்து நமக்கு என்னது u, சோ இந்த பார்ட் வந்து v. அப்போ again differentiate with respect to x. அப்ப என்ன ஆயிரும் உங்களுக்கு, u into dv by dx plus v into du by dx. ஓகே, சோ இதை டிஃபரன்ஷியேட் பண்றோம். ஓகே, சோ டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது u ன்றது என்னது உங்களுக்கு root of 1 minus x square into dv by dx. அப்ப dy by dx again differentiate பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆயிரும், d square y by dx square plus v ன்றது dy by dx into du by dx. So d by dx of root of 1 minus x square னு வந்துரும். So equal to minus a into y ஐ differentiate பண்ணும்போது dy by dx. ஓகே, சோ இப்போ கவனிங்க, d by dx of root of 1 minus x square. இது மாதிரி ஃபார்முலா நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். இதுதான் சொல்ல போறேன். இப்ப அதுக்கு முன்னாடி இதெல்லாம் எழுதிடலாம். plus dy by dx into differentiation of என்ன கான்செப்ட்ல இருக்கு, root x. so d by dx of root x. so root x என்ன மீனிங், x power 1 by 2. so x power 1 by 2 is equal to nx power n minus 1. so 1 by 2 x power 1 by 2 minus 1 என்ன வந்துரும், minus 1 by 2 வந்துரும். so equal to 1 by 2 root x. so 1 by 2 root x னா இங்க நமக்கு x ன்றது என்னது, root 1 minus x square தான் இந்த இடத்துல நமக்கு x. அப்போ 1 by 2 root x னா
into 1/2 root xன்றது இந்த இடத்துல 1 minus x square. Again என்ன வந்துரும் d by dx of x square பண்ணுவோம். So again d by dx square of x பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆயிரும்? So டைரக்டா 2x வந்துரும். சரிங்களா? So into again d by dx of இந்த பார்ட் பண்ணுவோம். டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது minus 2x. இந்த 2வும் இப்போ இந்த 2வும் ரெண்டு பார்ட்டு உங்களுக்கு கேன்சல் ஆகும். ஸோ ரெண்டு 2வும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா மீதி என்ன இருக்கு உங்களுக்கு? ஸோ இந்த பார்ட்டு இந்த மைனஸ் எக்ஸ் இந்த இடத்துல மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ ரூட் ஆஃப் 1 minus x square into d square y by dx square plus dy by dx into minus x by root of 1 minus x square minus a into dy by dx. ஓகேவா? ஸோ இப்போ இந்த dy by dx பாருங்க. root of 1 minus x square into d square y by dx square plus இங்க என்ன இருக்கு உங்களுக்கு? dy by dx இருக்கு. ஸோ முதல்ல இந்த வேல்யூ நம்ம டைரக்டா அதை அப்படியே எழுதிடலாம். ஸோ plus dy by dx into minus x by root of 1 minus x square equal to minus a into dy by dx. இதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிருப்போம். இப்போ வந்து நான் again differentiate with respect to முன்னாடி dy by dx கண்டுபிடிச்சிட்டு தான் இது கண்டுபிடிக்கிறோம். ஸோ அப்போ dy by dx நம்ம என்ன கண்டுபிடிச்சிருப்போம்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல minus ay divided by root of 1 minus x square. இதுக்கு முன்னாடி ஸ்டெப் நான் சொல்றது வந்து இதுக்கு முன்னாடி ஸ்டெப் தான் dy by dx கண்டுபிடிச்சிருப்போம். அதை எடுத்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணும். Substitute above equation. ஓகே, ஸோ இப்போ அப்படியே ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ இது எல்லாத்தையும் ஃபுல்லாக இப்போ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணும். எது கூட அப்படின்னா மல்டிப்ளை த்ரூ ரூட் ஆஃப் 1 minus x square மல்டிப்ளை பண்ணுறோம் இந்த டோட்டல் ஈக்குவேஷன் கூட. இப்போ இந்த ரூட் ஆஃப் 1 minus x square ஏற்கனவே இங்கே இருக்கு. இது கூட மல்டிப்ளை பண்ணும்போது வெறும் 1 minus x square வரும் இன்டூ d square y by dx square plus dy by dx. இங்க root of 1 minus x square மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆயிடும்? ஆட்டோமேட்டிக்கா இங்க இருக்கிற இங்க root of 1 minus x square மல்டிப்ளை பண்ணனா இதுவும் கேன்சல் ஆயிடும். அப்ப மீதி என்ன மட்டும் தான் இருக்கும்? minus x மட்டும் இருக்கும். so minus a into இங்க root of minus x square மல்டிப்ளை பண்ணும்போது again இதுவும் கேன்சல் ஆயிடும். அப்ப minus ay வரும். இதுதான் உங்களுக்கு ஃபைனல் ஸ்டெப். plus dy by dx into minus x. so இந்த மைனஸ் முன்னாடி போட்டுடலாம். மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ay. ஓகே, ஸோ இந்த பிளஸ் ay இந்த பக்கம் வந்ததுன்னா மைனஸ் ay ஆயிடும். ஸோ மைனஸ் ay ஈக்குவல் டு 0. ஸோ இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ். ஓகே, தேங்க்யூ.